சாதனை படைச்சு இறந்து போன சவிதா கன்ஸ்வாலுடைய விருது அவங்களுடைய தந்தையார் பெற்றிருக்காங்க. குடியரசுத் தலைவர் முன்னாடி ரொம்ப பெருமையாக, அது மட்டும் இல்லாமல் ஆனந்த கண்ணீரோட வாங்கியிருக்காங்க. சவிதா கன்ஸ்வால் சின்ன வயசுல இருந்து சாதிக்கணும்னு நினச்சி அதே மாதிரி சாதிச்சு காமிச்சிருக்காங்க. 11ஆம் வகுப்பு படிக்கும் போதே மவுண்ட் எவரெஸ்ட் ஏறணும்னு ஆசைப்பட்டு அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே படிப்படியாக பயிற்சி எடுத்து பல சாதனையை பெற்றிருக்காங்க. 16 நாட்கள்ல மவுண்ட் எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி தேசிய அங்கீகாரத்தை பெற்றிருக்காங்க. மலை ஏறுவதுல புதுசுன்னு நினைக்காம அவங்க துறையில தனிச்சு நின்று ஒரு வழியை அமைச்சிருக்காங்க. இதனாலதான் அவங்கள சாதனை சிங்கப்பெண் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இவ்வளோ சாதனை படைச்ச சவிதா உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தரகாசி மலையில் கயிறு கட்டி மலையில் ஏறும்போது பனி சருவல்ல சறுக்கி உயிரிழந்திருக்காங்க. பல மலையில கால் வச்ச இவங்க 2022 செப்டம்பர் 5ஆம் தேதி உயிரிழந்திருக்காங்க. சாதனை படைச்ச சவிதாவோட குடும்பம் ரொம்ப உடைஞ்சே போயிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா சவிதாவோட விருது அவங்களுடைய தந்தையார் வாங்கும் பொழுது அப்போ அந்த அரங்கத்தில் இருக்கிற பாதி பேர் கண் கலங்கிட்டாங்க. சவிதா இப்போ இல்லைனாலும் அவங்களுடைய சாதனையை எல்லாராலும் பேசப்பட்டுட்டு இருக்கு.